அனைவருக்கும் வணக்கம். அதாவது தங்கம் ட்ரஸ்ட்டு, அதாவது எங்கள் திருப்பூர் டிஸ்ட்ரிக்டில் எங்கள் நகராட்சியோட டைப்பில் இருக்கிற தங்கம் ட்ரஸ்ட் வந்து குட்டியில் வந்து பிடிச்சிட்டு போனாங்க. கருத்தடைக்கு எல்லா குழந்தையிலும் கொண்டு வந்து விட்டுட்டாங்க. நேற்று அப்டேட் கொடுத்துருந்தேன். நான் ஒரு காரைக்காலில் ஒரு குழந்தை வந்து ஒரு பொம்மேரியன் வந்து ரெஸ்கியூ பண்ணி எடுத்துகிட்டு வந்தோம். உங்களோட உதவினால் உங்களுக்கு நல்லா தெரியும். அந்த குழந்தை வந்து ஒரு நாள் நான் வந்து காரைக்கால் அம்மையார்னு சொன்னதுக்கு ஒரு சிஸ்டர் வந்து, நான் யார் பேர் சொல்ல விருப்பமில்லை, ஒரு சிஸ்டர் வந்து காரைக்கால் அம்மான்னு கூப்பிட வேண்டாம், வேறு பேர் வைங்கன்னாங்க. அதிலேருந்து நான் அவளை கூப்பிட்றதில்ல, காரைக்கால் கறின்னு சொல்லிட்டு இருந்தேன். நம்ம ஒரு சிஸ்டர் ஒருத்தர் அந்த குட்டியை போட்டிருந்தப்போ, அது குட்டி போட்டிருக்குன்னு சொல்லிவிட்டு நான் போஸ்ட் போட்டிருக்கப்போ ஒரு சிஸ்டர் வந்து சொன்னாங்க, அதாவது ஈசன் அருள் பெற்ற காரைக்கால் அம்மையார் அப்படின்னு சொல்லி ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு கீழே ஒரு சிஸ்டரா பிரதரான்னு தெரியல, அதாவது விலங்குகளை வந்து கடவுளுடன் ஒப்பிட வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. என்னோடய கருத்தை சொல்கிறேன், தவறாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. விலங்குகளை கடவுளுடன் ஒப்பிடாதீர்கள் அப்படின்னு சொல்லியிருந்தார். அப்புறம் ஏங்க கடவுள் எல்லா விலங்குகளையும் வந்து வாகனமாக வச்சுருக்கிறாரு? நான் திருப்பி கேட்குறேன், அதுக்கான பதில் நீங்கள் சொல்லுங்கள். வாகனங்களை கடவுள் வந்து எல்லா கடவுளுமே வாகனம் வந்து யாரை வச்சுருக்கிறாங்க? அனிமல்ஸை தான் வச்சுருக்கிறாங்க. விலங்குகளை தான் கடவுள் வந்து தன்னோட வாகனமாக யூஸ் பண்ணுறாரு. அப்போ விலங்குகளை கடவுளுடன் ஒப்பிடாதன்னு நீங்கள் சொல்கிறதுக்கு காரணம் என்ன நீங்கள் சொல்லணும். அதாவது கடவுள்கிட்ட நம்ம போய் கடவுளை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்க மாட்டீங்க. நான் பார்த்துருக்குறேன். கடவுளுங்கிறது யாருங்க? இயற்கை தான் கடவுள். அதாவது இயற்கை என்ன சொல்லுதோ அதைத்தான் நம்ம செய்கிறோம். நம்ம நினைக்கிறது எது நடக்கிறதில்ல. இயற்கை வந்து என்ன செய்யுதோ அதைத்தான் நம்ம செஞ்சிட்ருக்கோம். அதனால் விலங்குகள் வந்து கடவுளை விட உயர்ந்தவங்க. அதனால தான் கடவுள் விலங்குகளை வந்து வாகனமாக வச்சுருக்கிறாரு. கடவுள்கிட்ட போய் நம்ம எனக்கு கல்யாணம் ஆகணும், வீடு கட்டணும், வாசல் கட்டணும் அப்படின்னெல்லாம் நம்ம வந்து போய் கடவுள்கிட்ட கேட்டு முறையிடக்கூடாது. கடவுள்கிட்ட போனால் கண்ணை மூடிட்டு நின்றுக்கணும். நீ பார்த்து படைச்ச என்ன, நீ என்ன செய்யணுமோ செய் அப்படின்னு வேண்டுங்க. நீ பார்த்து படைச்ச நீ பார்த்து என்ன செய்கிறியோ அதை நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக கடவுள் நல்லது செய்வார். அதுதாங்க இந்த பிரபஞ்ச சக்தி. நம்ம போய் வியாபாரமெல்லாம் பேசக்கூடாது. கடவுள்கிட்ட அது பண்ணிக்கொடு இது பண்ணிக்கொடுலாம் பேசக்கூடாது. வாய் விட்டும் சாமிக்கிட்ட அது கூட இது கூடன்னு கேட்கக்கூடாது. மௌனமாக சாமிக்கிட்ட போய் நின்று கையெடுத்து கும்பிட்டு, நீ பார்த்து படைச்ச கடவுளே நீ என்ன வேணாலும் செய்ய அப்படிங்க. கண்டிப்பாக அதை செய்ய வேண்டியதை செஞ்சுட்டு தான் இருக்கும். அதனால் விலங்குகளை கடவுளுடன் ஒப்பிடாதன்னு சொன்ன அந்த சகோதரிக்கோ அந்த சகோதரருக்கோ ஒன்று சொல்கிறேன். கடவுள் வந்து தன்னோட பாதுகாப்புக்கு வச்சுருக்கிறது அந்த விலங்குகளை தான். அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. கடவுளுங்கிறது ஒன்று தான், விலங்குகளுங்கிறது கடவுளுக்கு சமமானவங்க தான். நன்றி, வணக்கம்.